வெல்கம் டு வே டு கோ. நம்ம பிறப்பே ஒரு வெற்றி தானே. இன்னைக்கு நம்ம தமிழ்ல ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்ப்போம். நம்மளுக்கு ஒரு எக்ஸாம், நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறோம் அப்படின்னாவே நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிறது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நம்ம எவ்வளோ தூரம் அனலைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதான் முக்கியம். அது இல்லாமல் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போது அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை மட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது யூஸ்ஃபுல் கிடையாது. ஒரு கொஸ்டின் இருக்குன்னா அது கூட கொடுக்குற அந்த 4 ஆப்ஷன், அந்த 4 ஆப்ஷனையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணி படிச்சா மட்டும்தான் நம்ம அந்த கொஸ்டினை நல்லா அனலைஸ் பண்ணிருக்கோம்ன்றது மீனிங். ஓகேங்களா? இப்போ அந்த வகையில ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிக. ஓகேங்களா? ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிகன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் தீசிஸ் அப்படின்னா குறியீட்டியல்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது இன்டலெக்சுவல் அப்படின்னா பேரறிவாளர்னு கொடுத்துருக்காங்க. மூணாவது மித்துனா கலைச்சொல்னு கொடுத்துருக்காங்க. பேட்டன்ட்னா ஆவணம். இதுல எது கரெக்டா புரிஞ்சிருக்கு அப்படின்றதான் கேக்குறாங்க. அதான் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ எது இதுக்கு ஆன்சர் அப்படின்னா 2 தான் ஆன்சர். ஓகேங்களா? 2 தான் ஆன்சர். இன்டெலெக்சுவல்னா அறிவாளர். ஓகேங்களா? இன்டெலெக்சுவல்னா அறிவாளர். இப்போ நம்ம இந்த கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணும்போது இன்டெலெக்சுவல் அறிவாளர்னு பார்த்து போனா நம்மளுக்கு இதுவே மறந்து போயிடும். ஓகேங்களா? அடுத்த வாட்டி பார்க்கும்போது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இவ்வளவு தூரம் கொடுத்துருக்காங்கல்ல, தீசிஸ் அப்படின்னா அதுக்கு தமிழ்ல என்ன அப்படின்னு பார்க்கணும். தீசிஸ்னா ஆய்வேடு. தீசிஸ்னா ஆய்வேடு. இப்போ குறியீட்டியல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க தமிழ்ல. குறியீட்டியலுக்கு இங்கிலீஷ்ல என்ன அப்படின்னா சிம்பாலிசம். சிம்பாலிசம்னு அர்த்தம். குறியீட்டியல்னா சிம்பாலிசம்னு அர்த்தம். அடுத்தது இன்டெலெக்சுவல் பேரறிவாளர் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. அடுத்தது மித்து அப்படின்னா தொன்மம். தொன்மம்னு அர்த்தம். ஓகேங்களா? மித்துனா தொன்மம்னு அர்த்தம். அதுவே கலைச்சொல் அப்படின்னா ஆர்டிகுலேட். ஆர்டிகுலேட் அப்படின்னு தமிழ்ல அர்த்தம். ஓகேங்களா? இதுவே பேட்டன்ட் அப்படின்னா காப்புரிமை அர்த்தம். அதுவே தமிழ்ல ஆவணம் இருக்கு, இங்கிலீஷ்ல என்ன வரும் அப்படின்னா டாக்குமெண்ட். இப்போ இந்த ஒரு கொஸ்டின் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு எத்தனை இங்கிலீஷ் தமிழ் சொல்லி தெரிஞ்சிருக்கு? 1 2 3 4 5 6 கிட்டத்தட்ட ஒரு 7 கொஸ்டின் கிட்ட நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் ஒவ்வொரு கொஸ்டின் அதுக்கான ஆப்ஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ணி படிக்கணும். இப்போ குறியீட்டியல்னா சிம்பாலிசம், இன்டெலெக்சுவல்னா அறிவாளர், மித்னா தொன்மம், கலைச்சொல் அப்படின்னா ஆர்டிகுலேட், ஆவணம் அப்படின்னா டாக்குமெண்ட், இதுல தீசிஸ்னா ஆய்வேடு, மித்னா துன்பம், பேட்டன்ட்னா காப்புரிமை. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் படிக்கணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வெல்வோம்.